அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தற்போது பிறக்க இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி தற்போது உங்களிடம் விளக்கமாக கூற உள்ளேன். இனி 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள். மேஷ ராசி நேயர்களே, அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் குறிப்பாக 5/12/2026 முடிய லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சர்ப்பகிரகமான ராகு பகவான் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு திருக்கணித சித்தாந்தப்படி இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 12ஆம் வீட்டில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு 7.5 சனியில் விரயச்சனி நடக்கிறது. பொதுவாக 7.5 சனியில் விரயச்சனி நடைபெற்றால் தேவையற்ற வகையில் வீண் செலவுகள் ஏற்படும். எதிர்பாராத வகையில் கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு. மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு 7.5 சனி நடப்பதால் பொதுவாக 7.5 சனி நடக்கின்ற காலங்களில் நீங்கள் எதிலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடைபெற்றால், சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் நடந்தால் தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். எதிலும் சிக்கனத்தோடு செயல்பட வேண்டும். எதிர்பாராத வகையில் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் மருத்துவ காப்பீடுகளை எடுத்துக்கொள்வது கூட மிக மிக நல்லது. இந்த ஆண்டில் ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டிலும் 4ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். குறிப்பாக ஆண்டு தொடக்கம் முதல் 2/6/2026 முடிய 3ஆம் வீட்டிலும் அதன் பிறகு 4ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த ஆண்டில் முதல் 10 மாத காலங்கள் குருவின் சஞ்சாரமானது அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இல்லை. இந்த ஆண்டு இறுதியில் குறிப்பாக 31/10/2026க்கு பிறகு உங்களுக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் குருவின் சஞ்சாரமானது உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது. தொழில் வியாபார ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தில் ஆண்டு இறுதியில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக அதிக முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் மனைவி பேரில் செய்வதோ கூட்டாளிகள் பேரில் செய்வதோ சற்று அனுகூல பலனை உங்களுக்கு தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழக்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையே ஒரு நல்ல நிலைதான். சிலர் கூறக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழக்காமல் தற்காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் ஆண்டு இறுதியில் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனி நடப்பதாலும் 3 நாளில் குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் ஆண்டு முற்பாதையில் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய நேரமாகும். உங்கள் ராசிக்கு 3இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி வரை குறிப்பாக தனது சிறப்பு பார்வையாக 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். இதன் காரணமாக ஆண்டு முற்பாதையில் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு
உண்டு. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். பங்காளிகள் வகையில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பங்காளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. ஆர்ப்பாட்டம் செய்யாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் படிப்படியான வளர்ச்சிகளை இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் அடைய முடியும். ஆண்டு தொடக்க காலங்களில் ஒரு சில நெருக்கடி இருந்தாலும் ஆண்டு இறுதியில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் குருவானவர் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் அதிசாரமாக சஞ்சரிக்கக்கூடிய நேரங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. 2026ஆம் ஆண்டில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய மீன ராசியில் திருக்கணித சித்தாந்தபடி இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். சனி 11இல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என கூறலாம். எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான பண வரவுகள் கிடைக்கும். கடந்த கால கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வீடு, மனை போன்றவற்றினை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நவீனகரமான வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பங்காளியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைந்து, உடன் பிறந்தவரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைந்து பாக பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள பாக்கிகள் எல்லாம் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சனி 11இல் சஞ்சரிப்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு என்னவென்றால், உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குறிப்பாக 2/6/2026 முடிய குரு பகவான் சஞ்சரிப்பது மேலும் உங்களை பலப்படுத்தக்கூடிய அமைப்பாகும். முதல் 5 மாத காலங்களில் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், உங்களுக்கு இருந்து வந்த வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய அமைப்புகள், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், கடந்த கால மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் உண்டாகும். 2/6/2026க்கு பிறகு குரு பகவான் 3க்கு சென்றாலும், அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி என்ற காரணத்தினால் 3ஆம் வீட்டில் சஞ்சரித்தாலும் பெரிய கெடுதிகளை தரமாட்டார். குரு 3இல் சஞ்சரிக்கக்கூடிய நேரங்களில் பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சனி 11இல் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு
நீங்கள் பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக, ஒரு இனிய ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டில் சர்ப்பகிரகம், சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும், ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் தாய் வழியில் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் பெரிய கெடுதிகள் கிடையாது. பொதுவாக வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிப்பதில் சிறு சிறு இடையூறுகள் இருக்குமே தவிர பண வரவுக்கு எந்த விதத்திலும் தடங்களோ இடையூறோ இருக்காது. இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு சிறப்பான பலனை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, உக்ர தெய்வங்களை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, மிருகசீர்ஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மிதுன ராசி. மிதுனத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் கேது, 9ஆம் வீட்டில் ராகு என இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7, 10க்கு அதிபதியான குரு பகவான் குறிப்பாக ஆண்டு முற்பாதியில் முதல் 5 மாத காலங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் என்பதால் ஆண்டு தொடக்கத்தில் குடும்ப வாழ்வில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்புகள், பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி, பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்கள், அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். பொதுவாக குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு என்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். 2/6/2026க்கு பிறகு கூட குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் முதல் 5 மாத காலம் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்துவிட்டால் 2/6/2026க்கு பிறகு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்க இருக்கிறார். சனி 10ல் சஞ்சரித்து இருக்கக்கூடிய நேரங்களில் தொழில் வியாபார ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்கும் என்றாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் பெரிதாக எதிர்பார்க்காமல் நீங்கள் எதிலும் முன்னின்று செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முன்னின்று செயல்படுகின்ற போது ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து குறிப்பாக முதல் 5 மாத காலம் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால் 2/6/2026க்கு பிறகு குரு பகவான் 2ல் அமைய பெற்று 2க்கு மாறி 2ஆம் வீட்டிலிருந்து 6, 8, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக முதல் 5 மாதங்களில் சில ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் ஜூனுக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அதுபோல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுமையோடு முதல் 5 மாத காலங்கள் கடைபிடித்து விட்டால் ஜூனுக்கு பிறகு தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சிகளும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு யோகங்களும் உண்டாகும். அடுத்து குறிப்பாக குரு 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் ஜூன் 2க்கு பிறகு உங்களுக்கு பல்வேறு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், ஒரு மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், அடுத்து குறிப்பாக பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம், சில மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் கைகூடக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டாகும்.
இந்த 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்துவிட்டால் ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமும் பெரிய வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் சனி உங்கள் ராசிக்கு 10ல் சஞ்சரிப்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும், ஏனென்றால் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஜீவன தொடர்பான விஷயங்களில் மட்டும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 2026ஆம் ஆண்டில் ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கடகராசி நேயர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி கடகராசி. உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 9ஆம் வீட்டில் சனி பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது ஒரு உன்னதமான அமைப்பாகும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றத்தை அடைவீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை விலகி நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உடனிருப்பவர்களுடைய உதவியானது மிகவும் சிறப்பாக இருக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. சக நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. 2026 முழுவதும் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை சமாளித்து ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது என்றாலும், தனக்காரகன் ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் 2/6/2026 முடிய சஞ்சரிப்பதும், 2/6/2026 முதல் 31/10/2026 முடிய ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதும் ஒரு சாதகமான அமைப்பு என கூற முடியாது. முதல் 10 மாத காலங்கள் குருவின் சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். ஒரு நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. சுபகாரிய முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் 2/6/2026 பிறகு குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை குரு பகவான் பார்ப்பார் என்பதால் ஜூனுக்கு பிறகு மங்களகரமான சுபகாரியங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. திருமண சுபகாரிய முயற்சிகள் ஜூனுக்கு பிறகு வெற்றியை தந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். இந்த 2026ஆம் ஆண்டில் முதல் 10 மாத காலங்கள் குருவின் சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் 31/10/2026 குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு செல்ல இருப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். நவம்பர், டிசம்பர் மாதங்களில் குருவின் சஞ்சாரமானது ஒரு மிக சிறப்பான நிலையில் இருப்பதால் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருந்து அந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் சுப செலவுகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு யோகங்களும் உங்களுக்கு உண்டு. இந்த ஆண்டு முழுவதும் சர்ப்பகிரகம், சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலும் இந்த ஆண்டு முழுவதும் குறிப்பாக 5/12/2026 முடிய சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். உறவினர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு குறிப்பாக ஒரு ஆண் என்றால் மனைவி வழி உறவினரிடமும், பெண் என்றால் கணவர் வழி உறவினரிடமும் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். தேவையில்லாத தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது, இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குருவின் சஞ்சாரமானது சாதகமற்று இருப்பதால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது, கொண்டக்கடலை மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சனியின் சாதக சஞ்சாரத்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் என்றாலும் நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி சிம்ம ராசி. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, இந்த 2026ஆம் ஆண்டில் ஆண்டுகோள் தனக்காரன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் 2/6/2026 முடிய, அதாவது முதல் 5 மாத காலங்கள் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களுக்கு முதல் 5 மாத காலங்கள் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முதல் 5 மாத காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முதல் 5 மாத காலங்கள் நல்ல லாபத்தை தரும். அதன் பிறகு குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் ஜூனுக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான ஒரு நிலையானது இருக்கும். ஜூனுக்கு பிறகு நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஏதாவது முதலீடு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தால் அதனை ஆண்டு தொடக்கத்தில் மேற்கொள்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியானது ஆண்டு முற்பாதியில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஜூனுக்கு பிறகு வேலையில் சில நெருக்கடிகள் இருக்கலாம். அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. பொதுவாக ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு செல்ல இருப்பதால் ஜூனுக்கு பிறகு பண விஷயத்திலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த 2026ஆம் ஆண்டில் குரு லாபஸ்தானத்தில் முதல் 5 மாத காலங்கள் சஞ்சரிப்பதால் திருமண சுப முயற்சிகளை ஆண்டு தொடக்கத்தில் மேற்கொண்டால் அதில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 11இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு குறிப்பாக 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் என்பதால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை தரும். ஆண்டு முதல் 5 மாத காலங்கள் குரு பகவான் 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்ற பொழுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் என்பதால் ஆண்டு தொடக்கத்திலே குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகளும், நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் உண்டாகும். அடுத்து மற்ற கிரக சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது சிம்மத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணித சித்தாந்தபடி சனி பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்க இருக்கிறது. அஷ்டம சனி நடக்க இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசியில் கேது, 7இல் ராகு சஞ்சரிப்பதால், அதாவது குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் 5/12/2026 முடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் கேது, 7இல் ராகு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்க இருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத வகையில் ஒரு சிலருக்கு கடன்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று எச்சரிக்கையோடு இருந்தால்தான் வீண் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இந்த 2026ஆம் ஆண்டில் குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். ஜூனுக்கு பிறகு எதிலும் சிக்கனத்தோடும் நிதானத்தோடும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, இந்த 2026ஆம் ஆண்டில் சர்ப்பகிரகம், சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான், தனக்காரகன், ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4, 7க்கு அதிபதியான குரு பகவான் இந்த ஆண்டு முற்பாதியில் முதல் 5 மாத காலங்கள் 10இல் சஞ்சரிப்பார். குரு 10இல் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகும். குரு 10இல் சஞ்சரித்தாலும் 6இல் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் எதிர்நீச்சல் போட்டு ஏதாவது ஒரு அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முதல் 5 மாத காலங்கள் பண விஷயத்தில் சற்று ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்றாலும் 2/6/2026க்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். அதனால் ஆண்டு முற்பாதியில் சற்று பொறுமையோடு செயல்பட்டு விட்டால் ஆண்டு ஜூனுக்கு பிறகு படிப்படியான வளர்ச்சிகளும் நல்ல முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது கொஞ்சம் ஒற்றுமை குறைவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2026ஆம் ஆண்டில் குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் 10இல் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட்டால், அதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டு தொடக்கத்தில் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஜூனுக்கு பிறகு போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆண்டு முற்பாதியில் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஜூனுக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் ஜூனுக்கு பிறகு பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு அமைப்புகளும், அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த இடமாற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஜூன் மாதம் முதல் உங்கள் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். 2/6/2026க்கு பிறகு குரு 11இல் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் குரு உடைய சிறப்பான அமைப்பால் குரு 11இல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. இதன் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்க என்றால் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். இதன் காரணமாக ஜூனுக்கு பிறகு திருமண சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி
பாகப்பிரிவினை கிடைத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் தனித்திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உயர் படிப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவ மாணவியர்கள் கூட ஒரு படிப்பில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த 2026ஆம் ஆண்டில் உண்டாகும். இந்த 2026ஆம் ஆண்டில் பொதுவாக முதல் 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்துவிட்டால் அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஜூனுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் ஒரு வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். துலா ராசி நேயர்களே, சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி துலா ராசி. துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசியாதிபதிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமும் உங்கள் ராசிக்கு யோகக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். பொதுவாக கேந்திர திரிகோணாதிபதி ஒரு யோகக்காரகன் என்று கூறுவோம். உங்கள் ராசிக்கு 4, 5க்கு அதிபதியான சனி பகவான் 6இல் இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணித சித்தாந்தப்படி சஞ்சரிப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும், தொழில் வியாபாரத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும், நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும், தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு, தொழிலில் அபிவிருத்தி செய்து நல்ல லாபத்தை ஈட்ட முடியும், திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள், உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், அரசாங்க வழி உத்தரவுகளை கூட தற்போது பெறக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு, விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும், படித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது, உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட முடியும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த சம்பள பாக்கிகள் தற்போது கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும், ஒரு சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. சிறப்பு வாய்ந்த இந்த ஆண்டில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு 3, 6க்கு அதிபதியான குரு பகவான் முதல் 5 மாத காலங்கள் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அதாவது ஆண்டு தொடக்கம் முதல் 2/6/2026 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், அதன் பிறகு 30/10/2026க்கு பிறகு நவம்பர், டிசம்பர் மாதங்களில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் ஒரு சிறப்பான அமைப்பாகும். குறிப்பாக இந்த ஆண்டில் ஆண்டு முழுவதும் 6இல் சனி, 7 மாத காலங்கள் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 11ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான ஒரு நேரமாகும். ஆண்டு தொடக்கத்தில் முதல் 5 மாத காலத்திலே உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். 9இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசி 3, 5 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருப்பது அற்புதமான அமைப்பு என்பதால் ஆண்டு தொடக்கத்திலே குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூடும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு இந்த ஆண்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இடைப்பட்ட காலத்தில் 2/6/2026 முதல்
31/10/2026 முடிய குரு பகவான் 10ல் சஞ்சரிக்கக்கூடிய நேரமானது சற்று சுமாரான நேரமாகும். அந்த நேரத்தில் கூட சனி 6ல் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். குரு 10ல் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். பொதுவாக சுபகாரிய முயற்சிகளை முதல் 5 மாதத்திலோ அல்லது கடைசி 2 மாதத்திலோ மேற்கொண்டால் எளிதில் கைகூடி நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இந்த 2026ஆம் ஆண்டில் சர்ப்பகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் 11ல் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். ராகு 5ல் சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் மட்டும் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் சனியின் சாதகமான சஞ்சாரத்தால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் பல்வேறு வகையில் முன்னேற்றங்களும் அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். 2026ஆம் ஆண்டில் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, உக்ர தெய்வங்களை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிகத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது சர்ப்பகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேது ஆகிய கிரகங்கள், ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் இருக்கும். குறிப்பாக வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். சுகவாழ்வு சொகுசு வாழ்வு பாதிக்கும். இந்த 2026ஆம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு 3 நாளுக்கு அதிபதியான சனி பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக முதல் 5 மாத காலங்கள் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 2, 5க்கு அதிபதியான குரு பகவான் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகும். அதாவது ஆண்டு தொடக்கம் முதல் 2/6/2026 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் முதல் 5 மாத காலங்கள் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைப்பதில் ஒரு சில இடையூறுகள் இருக்கும். தொழில், வியாபாரம் ஆகியவற்றில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில், அதாவது ஜூனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்து விடுவார் என்பதால் முதல் 5 மாத காலங்கள் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்து விட்டால் ஜூனுக்கு பிறகு படிப்படியான வளர்ச்சிகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஜூன் மாதம் முதல் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதனால் ஆண்டு தொடக்கத்தில் சற்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஆண்டு பிற்பாதையில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொதுவாக நிதானத்தோடு இருக்க வேண்டும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஜூனுக்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சுபகாரிய முயற்சிகளில் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு தேவையற்ற இடையூறுகள் இருந்தாலும் ஜூனுக்கு பிறகு குரு பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்ற காலங்களில் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். 2/6/2026க்கு பிறகு குரு பகவான் ஜென்ம ராசி 3, 5 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். அதன் காரணமாக குரு பார்வை பெறுகின்ற பொழுது ஜூனுக்கு பிறகு
குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள், குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் உண்டாகும். பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டில் பொதுவாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் கடன்கள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டு சிக்கனத்தோடு நிதானத்தோடு பொறுமையோடு செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டு விட்டால் 2026ஆம் ஆண்டு ஜூனுக்கு பிறகு படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 2026இல் ஒரு வளமான முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது, முதல் 5 மாத காலங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் ஆகிய ராசிகள் அடங்கிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் முதல் 5 மாத காலங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குறிப்பாக ஆண்டு தொடக்கம் முதல் 2/6/2026 முடிய குரு பகவான் 7இல் சஞ்சரிப்பதும், அதன் பிறகு 31/10/2026க்கு பிறகு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் உன்னதமான அமைப்பாகும். அடுத்து இந்த ஆண்டு முழுவதும் சர்ப்பகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்கள் தனித்திறமையால் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக கையாண்டு ஒரு வளமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக முதல் 5 மாத காலங்கள் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு முதல் 5 மாத காலங்களில் பதவி உயர்வுகளை அடையக்கூடிய அமைப்புகளும் விரும்பிய இடமாற்றங்களை பெறக்கூடிய ஒரு யோகங்களும் உங்களுக்கு உண்டு. வேலையில் சிறப்பாக செயல்பட்டு, அதாவது உங்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டில் 2/6/2026 முதல் 31/10/2026 முடிய இடைப்பட்ட 5 மாத காலங்கள் மட்டும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சற்று சுமாரான அமைப்பு ஆகும். அதனால் முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலங்களும் பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலத்தையும், இடைப்பட்ட 5 மாத காலங்களில் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இடைப்பட்ட நடுவில் வரக்கூடிய ஒரு ஜூன் முதல் அக்டோபர் வரை இருக்கக்கூடிய காலங்களில் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்கிறார். இதனை ஜோதிடத்தில் அர்த்தாசிரம சனி என்று கூறுவார்கள். இதன் காரணமாக உங்களுக்கு இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிப்பதற்கு தேவையற்ற தடங்கல்கள் இருக்கும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடனிருப்பவர்கள் சரியாக பணிபுரியாத காரணத்தினால் அவர்களுடைய பணியும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். தாய் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் இருக்கும். அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக அந்த அர்த்தாசிரம சனி நடக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு கடன்கள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, அப்படி கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் மேற்கொள்ளாமல்
மனைவி பேரிலோ குடும்ப உறுப்பினர்கள் பேரிலோ மேற்கொள்வது மிக மிக நல்லது. சுபகாரிய முயற்சியை பொறுத்தவரை இந்த ஆண்டு முற்பாதியில் முதல் 5 மாத காலத்தில் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகளும் ஒரு வளமான நிலையினை அடையக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு உண்டு. பொதுவாக முதல் 5 மாத காலமும் கடைசி 2 மாத காலமும் நவம்பர் டிசம்பர் மாத காலமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்கும். 2026ஆம் ஆண்டில் ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அடுத்து குறிப்பாக வெங்கடேச பெருமாளை தரிசிப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பொதுவாக இந்த ஆண்டில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் முதல் 5 மாத காலத்திலும் கடைசி 2 மாத காலத்திலும் ஒரு சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் 2026ஆம் ஆண்டில் இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மகர ராசி. மகரத்தில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, திருக்கணித சித்தாந்தப்படி உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை விலகி தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தில் வெற்றி மேல் வெற்றி பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள் குறையும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனுகூல பலனை தரும். கிளை நிறுவனங்களை நிறுவக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலங்கள் குருவின் சஞ்சாரமானது சற்று சாதகமற்று இருப்பதால், அதாவது ஆண்டு தொடக்கம் முதல் 2/6/2026 முடிய முதல் 5 மாத காலங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். அது சற்று சுமாரான அமைப்பாகும். அந்த நேரத்தில் மட்டும் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். குரு 6இல் சஞ்சரித்தாலும் சனி 3இல் சஞ்சரிப்பதால் எந்தவித இடர்பாடுகள் இல்லாமல் ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. முதல் 5 மாதங்களை ஒப்பிடுகின்ற பொழுது ஜூன் 2க்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் 3இல் சனி சஞ்சரிக்கக்கூடிய அந்த நேரங்களில் இந்த ஆண்டு முழுவதிலும் 7இல் குரு சஞ்சரிப்பு என்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். 2/6/2026க்கு பிறகு குரு பகவான் 7இல் சஞ்சரிப்பார் என்பதால் ஜூனுக்கு பிறகு உங்களுடைய வளர்ச்சியானது இன்னும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. ஆண்டு தொடக்கத்தில் சுபகாரியங்கள் கைகூடுவதில் ஒரு சில இடையூறுகள் இருந்தாலும் ஜூனுக்கு பிறகு குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் உண்டாகும். அடுத்து குறிப்பாக ஜூனுக்கு பிறகு குரு 7இல் சஞ்சரிக்கக்கூடிய நேரங்களில் பண வரவுகள் மேலும் மேலும் அதிகரித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால கடன் பிரச்சனைகளை எல்லாம் குறையக்கூடிய ஒரு அமைப்புகளும், பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் உங்களுக்கு உண்டாகும். இந்த 2026ஆம் ஆண்டில் சர்பகிரகம், சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்கும் என்றாலும் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. 2026 ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பேச்சில் பொறுமையோடு இருப்பதும், அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதும், விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, அவிட்டம் 3 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1 2 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி கும்பராசி. கும்பராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்கிறது. குறிப்பாக சர்பகிரகம், சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசியில் ராகுவும் கேது 7லும் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரித்து 7.5 சனியில் பாதச்சனி நடப்பது அவ்வளவு சிறப்பு என கூற முடியாது. ஒரு புறம் 7.5 சனி, ஒரு புறம் 1 7 சர்பகிரகம் என்பதால் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக சிறு பாதிப்பாக இருக்கின்ற பொழுதே ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அதனை சிறிதாக இருக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது அதிலிருந்து எளிதில் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக 7.5 சனி நடக்கின்ற காலங்களில் எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் நீங்கள் சிறிதாக இருக்கின்ற பொழுதே உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அதிலிருந்து எளிதில் நிவாரணம் பெற்று ஒரு நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். அடுத்து குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் தருவது நல்லது. குறிப்பாக 2இல் சனி சஞ்சரிக்கின்ற பொழுது மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வதற்கு நீங்கள் மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்வது கூட மிகவும் சிறப்பு. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டில் 7.5 சனியில் பாதச்சனி நடப்பதாலும் ஜென்ம ராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பதாலும் ஒரு சில எதிர்மறையான பலன்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு என்னவென்றால் குருவின் சஞ்சாரமாகும். குறிப்பாக 7.5 சனியில் பாதச்சனி நடைபெற்றாலும் ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரித்தாலும் உங்கள் ராசிக்கு 2 அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் 2/6/2026 முடிய சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் 5இல் குரு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஆண்டு முதல் 5 மாதத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அடுத்து குறிப்பாக 2/6/2026 பிறகு குரு 6க்கு சென்றாலும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் குறிப்பாக 31/10/2026 பிறகு குரு பகவான் அதிசாரமாக 7ஆம் வீட்டுக்கு செல்ல இருப்பது ஒரு நல்ல அமைப்பு ஆகும். குரு அதிசாரமாக 7ஆம் வீட்டுக்கு செல்கின்ற காலங்களில் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக உங்களுக்கு 7.5 சனி நடைபெற்றாலும் ஜூன் முதல் அக்டோபர் வரை இருக்கக்கூடிய அந்த 5 மாதங்கள் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்து விட்டால் மற்ற 7 மாதங்கள் உங்களுக்கு பண வரவுகள் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால்
முதல் 5 மாத காலங்களில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் கடைசி 2 மாத காலங்களிலும் ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக 7 சனி நடப்பதால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருப்பது, எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலங்களும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலத்தையும், தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக ஒரு வளர்ச்சியும் தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அடைவதற்கான யோகங்கள் உங்களுக்கு உண்டு. 2026இல் ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாகவும், அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். நீங்கள் இந்த ஆண்டில் நிதானத்தை கடைபிடிப்பதும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருவதும் மிகவும் சிறப்பு. மீன ராசி. மீனம் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மீன ராசி. மீனத்தில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு 7 சனியில் ஜென்ம சனி நடக்கிறது. 7 சனியில் ஜென்ம சனி நடப்பதால் உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சனி ஒரு நீதி கிரகமாகும். நீங்கள் எந்த ஒரு செயல் மேற்கொள்கின்ற பொழுதும் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் எந்தவித பிரச்சனையிலும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அதனை தண்டிக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் இருப்பார். அதனால் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டால் தேவையற்ற நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். பொதுவாக 7 சனியில் ஜென்ம சனி நடக்கின்ற பொழுது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களது ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவது போல மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் தருவது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு தொழில், வியாபாரம் ஆகிய விஷயங்களில் தேவையில்லாத ஒரு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். 7 சனி என்றாலே பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் கடன்கள் ஏற்படும். கடன்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. அப்படி கடன் வாங்கக்கூடிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் அதனை உங்கள் பேரில் மேற்கொள்ளாமல் மனைவி அல்லது பிள்ளைகள் பேரில் மேற்கொள்வது மிக மிக நல்லது. உங்கள் பேரில் கடன் வாங்குவதை விட யார் குடும்ப உறுப்பினர்களில் யாருடைய கிரகமைப்பு நல்லா இருக்குதோ அவங்க பேரில் கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. பொதுவாக கடன் வாங்கினால் 7 சனி காலங்களில் அந்த கடன் அதிகரிக்கும். அதனால் கடன்களை குறைத்து கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் அகலக்கால் வைக்காமல் எதிலும் சற்று சிக்கனத்தோடு செயல்படுவது நல்லது. அடுத்து குறிப்பாக 7ஆம் வீட்டை சனி பார்ப்பார் என்பதால் கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கௌரவம் பார்க்காமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு 7 சனி நடைபெற்றாலும் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். கேது 6இல் சஞ்சரிப்பதால் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் முதல் 5 மாத காலங்கள் குரு பகவான் 4இல் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்பதால் தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதல் 5 மாத காலங்கள் சற்று நெருக்கடியில் இருந்தாலும் 2/6/2026க்கு பிறகு தொழில், வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 7 சனி நடக்கக்கூடிய இந்த ஆண்டில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4இல் சஞ்சரிப்பதால் தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதல் 5 மாத காலங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் 7 சனி நடைபெற்றாலும்
2/6/2026க்கு பிறகு குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்ற பொழுது, பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் 5இல் சஞ்சரிப்பது சிறப்பு. அதுவும் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 5இல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்ற பொழுது 2/6/2026க்கு பிறகு தொழில், வியாபாரம் ஆகிய விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றமும், நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகளும், சிக்கல்கள் குறையக்கூடிய அமைப்புகளும், தேக்க நிலை விலகி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய அமைப்புகளும், மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய அமைப்புகளும் உண்டாக்கும். அதுபோல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்திவிட்டு, வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு, நீங்கள் உங்களுடைய பணியில் கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக ஜூனுக்கு பிறகு வேலைவாய்ப்பு ரீதியாக ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு, நல்ல முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகளை அடையக்கூடிய அமைப்புகளும், விரும்பிய இடமாற்றங்களை பெறக்கூடிய ஒரு யோகங்களும் உண்டாகும். 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாதங்கள் சற்று நெருக்கடியாக இருந்தாலும் ஜூன் 2க்கு பிறகு தொழில் ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 2026ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் ஒரு சுபகாரிய முயற்சிகளில் ஒரு சில இடையூறுகள் இருந்தாலும் ஜூன் 2க்கு பிறகு திருமண சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அடுத்து குறிப்பாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சிறு பிரச்சனைகள்லாம் கூட கொஞ்சம் விலகி ஜூன் 2க்கு பிறகு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்துவிட்டு ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு நெருங்கியவர்களை அனுசரித்து சென்று விட்டால் ஜூன் 2க்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு 5இல் சஞ்சரிக்கின்ற பொழுது எல்லா வகையிலும் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, எதிலும் ஆண்டு முதல் 5 மாத காலங்களில் மட்டும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. நேயர்களே, இதுவரை 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன். நன்றி, வணக்கம்.